ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா மாடல் 1 டயாமீட்டர் இஸ் given. ஓகேவா? டயாமீட்டர் கொடுத்திருந்தா அது மாடல் 1. டயாமீட்டர் கொடுக்கல அப்படினா அது வந்து மாடல் 2. ஓகேவா? இதோட क्वेश्चन பேப்பர் வந்து பார்த்தா அப்படினா ஏப்ரல் 2004 and 2010, 2014 and 2016, அதெல்லாம் அக்டோபர் 2013 and 2017 ல 15 மார்க் ப்ராப்ளம். ஓகேவா? நமக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா அப்படினா ஒரு பாராகிராஃப் மாதிரி क्वेश्चन தருவாங்க. பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படினா இதே மாதிரி தான் ஒண்ணே ஒண்ணா கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ டிசைன் a three bed drive to the following specification. இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட். பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 75 kilowatts. given data. இப்போ பவர் வந்து பாத்தீங்க அப்படினா சிம்பல் வந்து P 75 kilowatts. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு அப்படினா ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் வீல். இப்போ ரெண்டு RPM கொடுத்திருக்கு. ஒன்னு வந்து 1440, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 400 RPM. ஓகேவா? இந்த RPM வந்து பாத்தீங்க அப்படினா எது அதிகமா இருக்குதோ அது வந்து என்னது? N1. ஓகேவா? எது கம்மியா இருக்கோ அது வந்து N2. இப்போ ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் வீல் இது வந்து பாத்தீங்க அப்படினா N1. என்னோட RPM வந்து 1440 RPM. Next one, speed of driven wheel. இது வந்து N2 400 RPM. Next, dial driving wheel 300 mm. இப்போ டிரைவிங் அப்படினா அது வந்து என்னன்னா ஸ்மார்ட் டி. ஓகேவா? ஏன் அப்படினா நம்ம டிசைன் ப்ரொசீஜர்ல செகண்ட் ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா கேபிட்டல் டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால இங்க கொடுத்திருக்கிறது என்னவா எடுத்துக்கலாம் அப்படினா ஸ்மார்ட் டி எடுத்துக்கணும். diameter of driving wheel. Small d equal to 300 millimeter. Next one, center distance. Center distance is equal to C 2500 mm. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படினா மீட்டர்ல கொடுத்தாங்க. இது வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்கு. சரியா? சென்டர் டிஸ்டன்ஸ் ஓட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர். அதான் டைரக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மால் புள்ளி ஃபேக்டர். ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பல் FB. FB வந்து பாத்தீங்கன்னா 1.14. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் சர்வீஸ் ஃபேக்டர். Service factor symbol வந்து FA equal to 1.3. Another one, correction factor. இது வந்து FC. FC equal to 1.07. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிற given data. Next to find design a wheel belt drive. Next solution. Step 1 என்னன்னு பாத்தீங்கன்னா PSC 7.58 பேஜ் நம்பர்ல to find select a wheel belt section depending on the drive power from
PSG 7.58 டேபிள். ஓகேவா? இப்போ PSG 7.58 பேஜ் நம்பர் எடுத்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் சிம்பல் ABCDE கொடுத்திருக்காங்க. அதுக்கு யூசுவல் லோட் ஆஃப் டிரைவர் கொடுத்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து பவர் வந்து 75 கிலோவாட்ஸ் கொடுத்திருக்குது. பவர் ஈக்குவல் டு 75 கிலோவாட்ஸ். இப்போ நீ எந்த செக்ஷன் செலக்ட் பண்ணனும் அப்படினா D செக்ஷன். ஏனா 22 to 150 இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ள என்ன ஆகும் அப்படினா 75 வரும். அதனால நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது D செக்ஷன். அதனால என்ன பண்றீங்க அப்படினா அந்த டேபிள்ல இருக்குறத அப்படியே எடுத்து எழுதணும் D செக்ஷனுக்கு. First cross section symbol, next usual, load drive, third one D, fourth one W, fifth one T, last one the weight, then meter, KGF. பாத்தீங்கன்னா given கொடுத்திருக்கிறதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா D செக்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால D சிம்பல் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் வந்து அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படினா 22 to 150. நெக்ஸ்ட் வந்து 355